இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6 அதிகாரம் 11 வசனம். குட்டி சாத்தான்களின் உலக மாநாட்டிற்கு சாத்தான் ஏற்பாடு செய்திருந்தான். தன்னுடைய முகவுரையில் சாத்தான் கூறினான், ஆலயத்திற்கு கிறிஸ்தவர்கள் செல்வதை தடை செய்ய முடியாது. வேதத்தை வாசித்து சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முற்படுவதையும் தவிர்க்க முடியாது. இரட்சகருடன் நெருங்கிய உறவை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வதை தடை செய்ய முடியாது. இயேசுவுடன் அவர்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டால் அவர்கள் மீதுள்ள நம்முடைய வல்லமை குறைந்துவிடும். எனவே அவர்கள் ஆலயத்துக்கு செல்லட்டும். ஆனால் நாம் அவர்கள் நேரத்தை திருடிக் கொள்வோமா? இவ்வாறு செய்வதால் இயேசு கிறிஸ்துவுடன் உறவை வளர்த்து கொள்ள முடியாது. இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்றது. எவ்வாறு இதை நாங்கள் செய்ய முடியும் என குட்டி சாத்தான்கள் கேட்டன. அதற்கு சாத்தான் தன் ஆலோசனையை கூறியது. அவசியமற்ற செயல்களில் அவர்களை ஈடுபடுத்த முயற்சி செய்யுங்கள். அவர்கள் மனதை திசை திருப்ப பல்வேறு திட்டங்களை கண்டுபிடி. செலவழிக்க, கணக்கில் அடங்காமல் செலவழிக்க, கடன் வாங்க, அளவுக்கு அதிகமாய் கடன் வாங்க கிறிஸ்தவர்களை சோதனைக்குட்படுத்து. நீண்ட நேரம் பணி செய்ய அவர்களது மனைவிகளை தூண்டிவிடு. வாரத்தில் 6 முதல் 7 நாட்களும் தினம் தோறும் 10 முதல் 12 மணி நேரம் வேலை செய்வதற்கு ஏதுவாய் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிவிடு. அப்பொழுது அவர்கள் வாழ்க்கை வெற்றிடமாக அமையும். தங்கள் குழந்தைகளுடன் அவர்கள் நேரம் செலவிட முடியாதபடி செய்துவிடு. மேலும் குடும்பங்கள் சிதறடிக்கப்படும்படியாக வேலை பளுவை அதிகமாக்கி அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கி கோபத்தில் தாறுமாறாக கத்தும்படி செய். அப்பொழுது மெல்லிய சத்தம் கேட்க முடியாத சூழ்நிலை வரும். வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது அர்த்தமற்ற பாடல்களை அதிக சத்தத்தில் கேட்கும்படி தூண்டிவிடு. இல்லங்களில் டிவி, விசிஆர், சிடிக்கள் மற்றும் கம்ப்யூட்டர் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு கடையிலும் உணவு விடுதிகளிலும் ஆவிக்குரியதல்லாத பாடல்கள் பாடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் அவர்கள் மனம் இறுக்கமாகி கிறிஸ்துவுடன் உள்ள தொடர்பு அற்று போகும். மேஜைகளில் தினசரி செய்தித்தாள்கள், பிற பத்திரிகைகள் இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் அவர்கள் மனதை செய்திகள் இடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவையற்ற செய்திகள், தகவல் பரிமாற்றங்கள், பொய்யான நம்பிக்கை ஆகியவை அவர்களை குடைந்து கொண்டே இருக்க வேண்டும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், மீடியாக்களின் தாக்கங்கள் ஆகியவற்றின் மூலம் புற அழகுதான் முக்கியம் என கணவர்கள் எண்ணி மனைவிகளில் திருப்தியற்று வாழ வேண்டும். மனைவிகளை வேலை பளுவினால் சோர்வடைய செய்து, எரிச்சல் அடைய செய்து, கணவர்களில் அன்பு கூற இயலாத நிலையை உருவாக்கி குடும்பங்களில் பிரிவினையை உண்டாக்க வேண்டும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி பொழுதுபோக்கு முடிந்து வீடு திரும்பும் போது அவர்கள் சோர்வுடன் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஐக்கியத்திற்காக கூடியிருக்கையில் வீண் பேச்சு, வம்பு பேச்சுகளில் ஈடுபட செய்து குழம்பிய மனசாட்சியுடன் அவர்கள் வீடு செல்ல வேண்டும். அவர்கள் எதையும் செய்யட்டும், ஆனால் நற்செய்தியை மட்டும் அறிவிக்க கூடாது. அவர்களின் நற்செய்தி ஊழியம் தடைபட வேண்டும். நற்செய்தி ஊழியம் செய்தால் நம்முடைய பணி கடினமாகும் என சாத்தான் குட்டி சாத்தான்களுக்கு ஆலோசனை கூறின. குட்டி சாத்தான்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்ற ஆவலோடு சென்றன. ஆம், என கருமையானவர்களே, கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து சாத்தான் பல்வேறு உபாய தந்திரங்களை தீட்டுகிறான். பிசாசின் எல்லா முயற்சிகளையும் தோல்வியாக்க நாம் போராட வேண்டும். அத்தனை காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால் மேற்கொள்ள வேண்டும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
அது மட்டுமல்ல, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசின் தந்திரங்களை முறியடித்து வெற்றி வாழ்க்கை வாழ முற்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, பிசாசின் தந்திரங்களினால் உண்டாகிற எல்லா விதமான கர்த்தாவே ஸ்தோத்திர கோபங்கள், பிரிவினைகள், சண்டைகள், மன கசப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை எதிர்த்து நின்று போராடத்தக்க கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. பிசாசின் தந்திரங்களிலே, தந்திரமான வலைகளிலே சிக்கொண்டு போகாதபடி பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக. ராஜா ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.